பிஜேபி மாநில தலைவர் மாற்றி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து அண்ணாமலை அவர்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னாச்சு? ஏதோ ஒரு முத்திர பாப முத்திர மாதிரி என்ன நாம கேசரி மட்டும் உட்காந்துருக்கீங்க, என்ன விளக்கம் கொடுங்க தம்பி. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது. என்னன்னு சொல்லுங்க. கட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா திரு அண்ணாமலை அவர்கள் இமயமலை பயணம் போறாராம். சரி, அதுக்கே நீங்க உட்காந்துருக்கீங்க? அவர் போயிட்டு போறாருங்க, அதுக்கே. அது மட்டும் இல்ல தம்பி, அவர் இமயமலை பயணம் போறதை பத்தி சொல்லல. அதுல ஒரு போட்டோ வெளியிட்டு இருக்காரு, பாபா முத்திரையோட போட்டோ வெளியிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அதனால நீங்க பாபா முத்திரையில உட்காந்துருக்கீங்களா? ஆமா தம்பி, ஆமா ஆமா. அதாவது திமுகன்ற கட்சியை எதிர்த்து பலதரப்பட்ட கருத்துக்களை வந்து அண்ணாமலை அவர்கள் தலைமையில முன்னெடுத்து அதுல வெற்றியும் கண்டாருன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. அவர் வந்து ஏற்கனவே வந்து சாட்டை அவதாரம் மற்றும் காலில் செருப்போட அவதாரமா எடுத்தாரு. கடைசியில் அவர் கொண்டு போய் இமயமலை தள்ளி விட்டீங்க. அது அடுத்து இமயமலை அவதாரம் தான். அடுத்து என்ன அவதாரம் எடுக்க போறாரு பொறுத்து இருந்து பார்ப்போம். அவர் அவதாரம் பெரிய அவதாரம் தம்பி, ஒன்றும் பண்ண முடியாது.